ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். இன்றைக்கி பர்ஃபெக்டான டீ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எப்போவுமே டீ வச்சோம்னா நல்லா டீ தூளை தண்ணியில் போட்டு கொதிக்க வைப்போம், அல்லது பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி குடிப்போம். இந்த டீ முற்றிலும் மாறுபட்டதுங்க. நான் வித்தியாசமாக வச்சு காட்டியிருக்கிறேன். உண்மையாலுமே டீ இந்த மாதிரி தான் குடிக்கணும். நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ நம்ம அந்த மாதிரி தான் நம்ம இப்போ வச்சு குடிச்சிட்டு வரோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதை முறையாக நம்ம குடித்தோம்னா அதுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு எத்தனை கப் டீ வேணுமோ அத்தனை கப் தண்ணி அது கூட வச்சுக்கோங்க. 1 கப் டீ நான் போடுறதுனால 1 கப் தண்ணி இது கூட நான் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த 1 கப் டீக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டுருங்க. டீ தூள் போட்டுட்டு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நீங்கள் வச்சுருங்க. நல்லா பர்ஃபெக்டான டீ அதிக அளவு கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. நம்ம இந்த மாதிரி கொதிக்க வைக்காமல் குடிக்கும்போது தான் அந்த டீயோட ஒரிஜினல் டேஸ்ட்டு நமக்கு அப்படியே கிடைக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ரிஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். டீ வைக்கிற வேலை ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும். அதே மாதிரி இதை குடித்தா ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஒரு லைட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ மூடி எடுத்துடலாம். மூடி எடுத்தோடனே இது பாருங்கள், டிகாக்ஷன்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இதை நீங்கள் எந்த கப்பில் குடிப்பீங்களோ அந்த கப்பில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வடிகட்டியாச்சு. வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இந்தளவு பால் போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டானதாக இருக்கும். இந்த மாதிரி டீ நீங்கள் குடிக்கும்போது ஒரு 1/4 லிட்டர் பால்லையே நீங்கள் 10-15 பேர் நீங்கள் டீ குடிக்கலாங்க. ஆனாலும் நல்லாயிருக்கும். இது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வீடியோக்காக சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட இது கூட நீங்கள் கலந்து குடிச்சிக்கலாம். ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஆற்றிட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். இந்த டீ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த டீ ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. நான்லாம் இப்போ கொஞ்ச நாளாக இதே மாதிரி தான் டீ குடிச்சிட்ருக்கேன். சரி, இதை உங்களுக்கும் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடலாமே அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். பர்ஃபெக்ட் டீ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த டீ பச்சை தண்ணி மாதிரி இருந்தாலும் இதோட டேஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. தேங்க்யூ.